ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை. உங்களோடு இந்த நேற்றும் என்றும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன், மன நிறைவு அடைகிறேன். சில இடங்களுக்கு போனால் சமாதானம், சில இடங்களுக்கு போகாவிட்டால் சமாதானம். புரியவே இல்லை. சிலரோடு பேசினா சமாதானம், சிலரோடு பேசாவிட்டால் சமாதானம். நான் இங்கே வந்தது சமாதானம். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? தொடர்ந்து கூட்டங்கள், தொடர்ந்து பிரயாணங்கள். நாளைக்கு என்னுடைய உடன் ஊழியருடைய மகளுடைய திருமணம் இங்கே இன்னொரு இடத்துல ஆற்காட்டில். அதை முடித்து நான் தொடர்ந்து ராஜமந்திரி என்ற ஆந்திர பிரதேசத்துக்கு போகிறேன். அதை தொடர்ந்து அடுத்த வாரங்கள் முழுக்க எனக்கு அயர்லாந்தில் தொடர்ந்து கூட்டங்கள், 10 நாட்கள். உங்களோடு இருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களை சந்திப்பதில், உங்களோடு பேசுவதில் கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். அருமையான போதகருக்காக நன்றி. 26 ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் அவர் கர்த்தர் நடத்தியிருக்கிறார். காலையிலே சொன்னேன், இப்பொழுது ஒன்றுமில்லாமல் இருப்பது போல தோன்றுகிறது, வேலையை நடத்துங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களோடு, என் வார்த்தை உங்களோடு, என் ஆவியானவர் உங்களோடு. எத்தனை பேர் காலையில் கேட்டீங்க? இப்பொழுது உங்களுக்கு ஒன்றுமில்லாதிருப்பது போல காணலாம், ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அவர் வைத்திருக்கிறார். ஒலிவ மரம், திராட்சை செடிகள், தானியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். அதனால இந்த கூட்டத்தின் முடிவிலே போதகருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம், அவருடைய குடும்பத்துக்காக. ஏசாயா சொன்னது போல நானும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் சீயோனிலே அடையாளங்களாக இருக்கிறோம். கர்த்தர் அவர்களை அடையாளங்களாய் மாற்ற அவர்களுக்காக ஜெபியுங்கள். ஊழியம் என்பது ஒரு பாக்ஸிங் மாதிரி. ஊழியம் ஒரு யுத்தக்களம். நல்லா கவனிக்கணும். 2 பேரை வச்சு சமாளிக்க முடியல. உங்கள் வீட்டில் இத்தனை பேரை சமாளிக்கிறோம். எவ்வளோ தெரியுமா? ஒவ்வொரு ஊழியனுக்குமே காணப்படுகிற யுத்தம், காணக்கூடாத யுத்தம், உள்ளான யுத்தம், வெளியான யுத்தம். ஒரு ஊழியன், யுத்தம் இல்லாத ஊழியனே கிடையாது. நாங்கள்லாம் பார்க்க தான் சக்கரவர்த்தி, ஆனால் நாங்கள் எல்லாம் மெழுகுவர்த்தி. புரியவே இல்லை. நாங்கள் பார்க்க தான் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறோம், ஆனால் நாங்கள் படுகிற பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஊழியனின் பாரமும் ஊமையின் கனமும் ஒன்று, ரெண்டுமே சொல்ல முடியாது, சொன்னால் யாருக்கும் புரியாது. இதுவே உங்களுக்கு புரியல. ஊழியனின் பாரமும் ஊமையின் கனமும் ஒன்று, ரெண்டுமே சொல்ல முடியாது, சொன்னால் யாருக்கும் புரியாது. புரியுதா? உங்களுக்கு புரியுதான்னு கேட்டேன். ஊமை பரலோகம் போயிட்டு வந்தான். அவன் பரலோகம் போயிட்டு வந்து பாஸ்டர்கிட்ட சொல்கிறான், பே 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 பேன்றான். சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? இதான் எங்கள் நிலைமை. எங்கள் நிலைமை, உங்கள் நிலைமை எங்ககிட்ட சொல்கிறீங்க, எங்கள் நிலைமை எங்கே போய் சொல்லுவோம்? சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும்? புரியவே இல்லை. ஆனால் இத்தனையும் தாண்டி 26 ஆண்டுகள் இதுவரை நடத்தினார், இன்னமும் நடத்துவார். கவனி, புரியுது உங்களுக்கு? இதுவரை நடத்தினார். ஆண்டவருக்கு 3 பேர் உண்டு. ஒன்று எபினேசர், இம்மட்டும் உதவி செய்தார். இன்னொன்று இம்மானுவேல், உதவி செய்கிறவர். யெகோவா ஈரே, உதவி செய்வார். ஆண்டவர் 3 பேர் உண்டு. இன்னைக்கு இந்த ஐயாவுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களோட எபினேசராக இருந்தார், இம்மானுவேலாக இருக்கிறார், யெகோவா ஈராக இருப்பார். அவர் கடந்த காலத்தின் தேவன், நிகழ்காலத்தின் தேவன், வருங்காலத்தின் தேவன். எபினேசர் என்றால் இம்மட்டும், இம்மானுவேல் என்றால் இன்று, யெகோவா ஈரே என்றால் எதிர்காலம். சொல்லுங்க. அதாவது எபினேசராக இருந்தார், இம்மானுவேலராய் இருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். ஆமேன். தொடர்ந்து முடிவாக குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கு அதிகமாக ஜெபித்த போது ஆண்டவர் என்னோடு பேசும்படியான ஒரு வார்த்தையை தந்தார். இது விரும்பாத செய்தி, நமக்கு பிடிக்காத செய்தி, தேவனுக்கு பிடித்த செய்தி. ஆசீர்வாதத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன், ஆனால் என்னுடைய உணர்வுகளிலே, உள்ளங்களிலே இந்த வார்த்தை தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தது. நாளினுடைய செய்தி என்னவென்றால், தேவனின் பாரம் என்ற தலைப்பிலே பேச விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் த பர்டன் ஆஃப் த லார்ட். நம்ம எல்லாருமே இன்னைக்கு பாரத்தோடு இருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு பாரம். ஒரு மாணவனுக்கு படிப்பை குறித்த ஒரு பாரம், ஒரு ஒரு வியாபாரிக்கு பிஸ்னஸை குறித்த ஒரு பாரம், பெற்றோருக்கு பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம். எல்லாருக்கும் ஒரு பாரம் இருக்குது. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே பாரம். புரியுதா உங்களுக்கு?
அதாவது நீங்கள் நினைக்கலாம் உங்களை பார்த்து இவங்களாம் என்னங்க நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஒவ்வொரு நாளும் பவுலுடையான் சொல்கிறான், எப்பக்கு நெருக்கப்பட்டாலும் சோர்ந்து போவதில்லை. ஆரம்பத்தில் சொன்னேன், ஊழியம் என்பது ஒரு பாக்ஸிங் மாதிரி. அவனை 2 குத்து குத்துனா கட்டாயம் ஒரு குத்து குத்துவான். புரியுதா புரியலைங்களா? அவனை 2 குத்து குத்துனா கட்டாயம் கட்டான். அதனால தான் வியாதி, பலவீனம், ஏதோ ஒன்று. உனக்கு தெரியுமா, நிறைய பாஸ்டங்களுக்கு ஜாடிக்கு ஏற்ற மூடி இல்லை. ஐயா ரொம்ப பாக்கியவான். எங்கள் பாஸ்டர்மா, நிறைய பாஸ்டருங்களுக்கெல்லாம் ஜாடிக்கு ஏற்ற மூடியே கிடையாது. சமீபத்தில் நான் ஒரு அடக்காரனை போயிருந்தேன். அந்த ஐயாவுக்கு 86 வயசு, அந்த அம்மாவுக்கு 83 வயசு. அந்த ஐயா அடக்காரனை சொன்னார், என் மனைவி மரித்து போனால் எனக்கு துக்கம்தான். ஆனால் அதை விட பெரிய துக்கம் என்னென்னா, என்னோடு கூட ஏறக்குறைய 50 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறாள், 53 ஆண்டு வாழ்ந்திருக்கிறாள். இதுவரைக்கும் என் பிரசங்கத்தை பாராட்டாமல் போயிட்டால் அதான் எனக்கு துக்கம் அப்படின்னாரு. பாவம் இல்லை? எப்படி உங்கள் மனைவி உங்கள் பிரசங்கத்தை பாராட்டுறாங்களா? சூப்பர். எங்கே மனைவி அவங்க? ரைட். குட் பாஸ்டர், குட் பேரண்ட்ஸ் will have good children. அடிக்கடி சொல்கிறேன், நீங்கள் ஒருவரை பாராட்டுங்கள், அப்பொழுது நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். அது நயவஞ்சக புகழ்ச்சி அல்ல. எனவே ஒவ்வொரு பாஸ்டருங்களும் எவ்ரிடே there is a new problem. திரும்ப சொல்லுகிறேன், இப்படி சொன்னாங்களுக்கு புரியும். நாம் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனை கண்விழித்துக் கொள்ளுகிறது. என்ன பாஸ்டர், 4 மணிக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், என்னான்னு கேட்டு ஏதோ ஒரு பிரச்சனை சொல்கிறான். ஜோம் பண்ணி முடிச்சிட்டேன், என்ன சுருக்கமாக ஜோம் பண்ணுறீங்கன்றான் 4 மணிக்கு. புரியுதா உங்களுக்கு? 4 மணிக்கு ஃபோன் பண்ணுறான், ஏதோ ஒரு பிரச்சனை சொல்கிறான். ஒரே பிரச்சனை தான். என்ன பார்க்குறீங்க? எல்லாருக்கும் தீராத பிரச்சனை என்னது? மாமியார் மருமக சண்டை. என்னடி பார்க்குறீங்க? சுருக்கமாக ஜோம் பண்ணுறேன், என்ன சுருக்கமாக ஜோம் பண்ணுறீங்கன்றான். 4 மணிக்கு எப்படி ஜோம் பண்ணுவேன்? அதாவது நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். நல்ல வேலை ஆனால் ரொம்ப மோசமான வேலை. புரியலையா உங்களுக்கு? ஒன்று சொல்லட்டுமா? ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம், பிக் மினிஸ்ட்ரி பிக் ப்ராப்ளம், நோ மினிஸ்ட்ரி நோ ப்ராப்ளம். உங்களுக்கு எல்லாரும் சொல்கிறேன், ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம், பிக் மினிஸ்ட்ரி நோ மினிஸ்ட்ரி. எது வேணும் இப்போ? நோ ப்ராப்ளமா? பிக் மினிஸ்ட்ரினாலே பிக் ப்ராப்ளம். புரியுதா உங்களுக்கு? இதான் ஊழியம். ஏறக்குறைய 50 ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் கடந்து வர ஆண்டு கிருபை கொடுத்தார். ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து வந்தேன். 70ஆம் ஆண்டு இயேசுவை சந்தித்தேன். 73ஆம் ஆண்டு இந்த ஊழியத்திற்கு வந்தேன். ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அதாவது வெற்றின்னு சொல்ல முடியாது. I can't say I am very successful. ஆண்டவர் வெற்றி உள்ள ஊழியம் எதிர்பார்க்கவில்லை, உண்மை உள்ள ஊழியம் எதிர்பார்க்கிறார். வெற்றி முக்கியம் அல்ல, உண்மைதான் முக்கியம். இன்னொன்று சொல்ல நம்புகிறேன், ஆசீர்வாதங்கள் முக்கியம் அல்ல, அங்கீகாரங்கள் முக்கியம். எதாவது இது புரியுது? இஸ்மவேலை ஆசீர்வதித்தார், ஆனால் ஈசாக்கை அங்கீகரித்தார். ஐயா புரியுதுங்களா? BMW வச்சிருக்கலாம், ஆசீர்வாதம் இல்லை, எல்லாம் இஎம்ஐ. புரியவே இல்லை. எல்லாமே இஎம்ஐ தான். ஆசீர்வாதங்கள் முக்கியம் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், இஸ்மவேலை ஆசீர்வதித்தார். இஸ்மவேல் பேர் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஒரு பேர் வருது, அடிமை பெண்ணாகி ஆகாரின் மகன் ஒன்று வரும். இது தேவையா? இது தேவையா? என்னுடைய குடும்பத்தை சொல்லி என் குடும்பத்தை இழுத்து, எங்கள் அம்மாவை இழுத்து, எங்கள் அப்பாவை இழுத்து, இது ஆசீர்வாதமா? அடிமை பெண்ணாகிய ஆகாரின் மகன். ஆனால் ஈசாக்கு சொல்லும்போது வாக்கு தத்தத்தின் மகனாகிய ஈசாக்குன்னு போட்டிருக்கோம். கரங்களை உயர்த்தி, இது வேணும், ஆசீர்வாதம் வேணும், அங்கீகாரம் வேணுமா? நீ எதை விரும்புகிறோம்? எல்லாரும் என்ன பாட்டெல்லாம் பாடுறோம்? தேவா என்னை ஆசீர்வதியும். ஐயா ஆசீர்வாதம் முக்கியமே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லும் புரியல. ஐ ட்ராவல் மோர் தென் 42 countries இன் அ பிக் வே. 32,000 பேருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஐ ஸ்டேட் வித் மல்டி-மில்லியனியர் ஹோம்ஸ். அதெல்லாம் ஆசீர்வாதம். புரியுதா உங்களுக்கு? தேவனோடு இருக்கிறது ஆசீர்வாதம், தேவனுடைய பிள்ளைகளோடு இருப்பது ஆசீர்வாதம். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உயரம் முக்கியம் அல்ல, ஆழங்கள் தான் முக்கியம். உலகம் உயரத்தை பார்க்கிறது, தேவன் ஆழத்தை பார்க்கிறார். நீங்கள் எதை பார்க்குறீங்கன்னு தெரியல, புரியவே இல்லை. உலகம் உயரத்தை பார்த்தா பழகுது. நீங்கள் யாரை பார்த்து எதை பார்த்து பழகுறீங்க? நான் இங்கே உயரத்தை பார்த்து இங்கே வரல. புரியுதா உங்களுக்கு? இவருடைய எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரே 2 முறை பார்த்துருக்கிறேன், ஒரு கூட்டத்தில் பார்த்தேன். உயரங்கள் முக்கியம் அல்ல, ஆழம்தான் முக்கியம். சொல்லுங்கள், ஆழங்களுக்கு நீங்கள் போனால் உயரத்தை உங்களை அவர் கொண்டு வந்துடுவார். எதை விரும்புகிறீங்க? ஆழமா உயரமா?
சத்தமா நல்லா கவனிங்க. தேவசகாயம் அவர்கள் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு ஆழமாக போயிருக்கிறார் என்று அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் கடந்து வந்த பாதைகள், அவர் கடந்து வந்த பள்ளத்தாக்கு. எனவே இன்னைக்கு ஆசீர்வாதங்களை ஜெபிப்பதை விட அங்கீகாரத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. புரியுது அவங்களுக்கு? ஆசீர்வாதம் எப்படி வேணால் வரலாம். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு ஆஸ்வதிக்கப்பட்டவங்கெல்லாம் நேர் வழியாக வந்தாங்களான்னு தெரியாது. புரியவே இல்லை. இவரை தள்ளி நான் ஆசீர்வதிக்கப்படலாம், இவரை தள்ளி நான் மேலே வரலாம். அது அல்ல முக்கியம். தேவன் விரும்புவதெல்லாம் ஆசீர்வாதங்கள் அல்ல, அங்கீகாரம். எல்லாம் சொல்லுங்க, தேவனே எங்கள் ஊழியம் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியமாய் மாறட்டும் ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க, என்னை அங்கீகரியும், என் வாழ்க்கையை அங்கீகரியும், என் சம்பாத்தியத்தை கூட நீ அங்கீகரிக்கணும். ஆமீன் சொல்ல முடியும். எப்படி வேணா வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். எப்படி வேணால் வாழலாம், ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நேரம் கடந்து விட்டது. ஒரு 40 நிமிடங்கள் உங்களோடு வசனம் பேச விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க அன்பாக கேட்கிறேன். மல்கியா 1:1. என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் யாரும் வேதம் வாசிக்க நேரம் இல்லை, நான் சொல்லுகிற திரையில் பாருங்கள். சொல்லுங்க, கர்த்தரின் பாரம். 2வது வரி 4வது வரி, 2வது வரி 4வது வரி, கர்த்தரின் பாரம். கவனிங்கள், ஆரம்பத்தில் சொன்னேன், பாரம் என்ற வார்த்தையின் பொருள் சொல்ல முடியாத ஒன்று, சொல்லக்கூடாத ஒன்று. பாரம் என்ற வார்த்தையின் பொருள் ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறார், பேர்டன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அதெல்லாம் விட்டுருங்க. சொல்லுங்க, கர்த்தரின் பாரம். ஹலோ, நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? நீங்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க புதிதாக. உங்கள் பாரங்கள் உங்களுக்கு பெருசாக இருக்கலாம், ஆனால் உங்களை குறித்து பாரப்படுகிற ஒரு இருக்கிறார், அவர் கர்த்தர். உங்களை பற்றி யார் பாரப்படுறாங்களோ இல்லையோ, கர்த்தர் பாரப்படுறார். இன்னைக்கு ஜனங்கள் நம்மளை குறித்து பாரப்படுவது கொஞ்ச நாள் தான் இருக்கும். எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, பேரப்பிள்ளை இருக்கிறாங்க, எல்லாருக்கும் பாரங்கள் உண்டு. ஆனால் என் பாரத்தை விட அவர் பாரம் பெரியது. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். தேவனின் பாரத்தை நீங்கள் நிறைவேற்றினால் உங்கள் பாரத்தை அவர் நிறைவேற்றுவார். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். அவர் பாரத்தை நீங்கள் சுமந்தால் உங்கள் பாரத்தை அவர் சுமப்பார். நம்புறீங்களா? இப்போ ஐயா எடுத்தீங்கன்னா ஐயாவுக்கு பெரிய பாரம். என்ன பாரம்? இடம் வேணும், சபை வேணும், கட்டடம் வேணும். அதுக்கு பிறகு ஒரு புது பாரம் வரும். அலைகள் ஓய்வதில்லை. அலைகள் அது ஓயாது. தேவைகளுக்கு முடிவே இல்லை. பிரசங்கின் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது தமிழ் வேதத்தில், ஆங்கில வேதத்தில். பிரசங்கி 2:10, the needs cannot be numbered. தேவைகளுக்கு முடிவே இல்லை. தேவைகளுக்கு யாரா சொல்லுங்க, என் தேவைகள் பூர்த்தி ஆயிடுச்சு சொல்கிறோம். கை தூங்க பார்க்கலாம். என் தேவைகள் பூர்த்தி ஆயிடுச்சு. கவனிக்கிறீங்களா? என்ன பாருங்க, இப்போ வசனத்தை நான் எடுத்துறேன். த நீட்ஸ், அதாவது கோணலானது நேராக்க முடியாது, குறைவானதை எண்ணி முடியாது. அப்படியானால் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை த நீட்ஸ் cannot be numbered. எனக்கு கவனிங்க எல்லாரும். இப்போ அந்த வசனம் வாசிக்க தேவையில்லை, அந்த வார்த்தையை மட்டும் போட்டு தம்பி, அந்த வார்த்தையை மட்டும். 1 அதிகாரம் 1 வசனம், 1 அதிகாரம் 1 வசனம், வார்த்தையை மட்டும் போடுங்களேன் ப்ளீஸ். வசனம். நீங்கள் பைபிள் பார்க்குறீங்களோ திரையில் பாருங்கள் ப்ளீஸ், நேரம் இல்லை. சொல்லுங்க, கர்த்தரின் பாரம். என்னங்க? கர்த்தரின் பாரம். நல்லா கவனிக்கணும். நம்ம எல்லாருக்கும் பாரம் இருக்கிறது, ஆரம்பத்திலே சொன்னேன். ஆனால் தேவனின் பாரம், சில பாரங்கள் அர்த்தமே கிடையாது. நாம் சில பாரம் இருக்குது பார்த்தீங்களா, தேவையில்லாத பாரங்கள். தமிழ் புரிதா இல்லைங்களா? இப்போ தான் பிள்ளை வளர்ந்துருக்குது, இப்போ தான் எல்கேஜி படிக்குது, அது இன்னும் காலேஜ் படிக்கணும். அது அந்த பிள்ளையுடைய கல்யாணத்தை பற்றி இப்போவே கவலை. புரியுதா உங்களுக்கு? இப்படி சொன்னாங்களுக்கு புரியும். கவலைப்பட்டு கலங்குற என்னை பார்த்து அவர் கவலைப்படுகிறார். தமிழ் புரியவே இல்லை. கவலைப்பட்டு கலங்குகிற என்னை பார்த்து அவர், ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒருவேளை உங்களுக்கு 3 பொண்ணாக இருக்கலாம், 4 பொண்ணாக இருக்கலாம். எத்தனை பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களை அதாவது நீங்கள் உங்களை குறித்து பாரப்படுவதை விட உங்களை குறித்து பாரப்படுகிறவர் கர்த்தர். உங்களுடைய குடும்பத்தை பற்றி, உங்களுடைய வாழ்க்கையை பற்றி, ஐயா உங்கள் ஊழியத்தை பற்றி நீங்கள் பாரப்படுறதை விட கர்த்தருக்கு உங்களை பற்றி நிறைய பாரம் இருக்குது. ஏன்னா உங்களை அழைத்தவர் அவர், உங்களை அபிஷேகித்த அவர், உங்களை அனுப்பினவர் அவர், நிலைக்கு கொண்டு வந்தவர் அவர். இப்படி சொன்னால் புரியும். யூ ஆர் கால்டு பை காட், யூ ஆர் கமிஷன் பை காட், யூ ஆர் கான்செக்ரேட்டட் பை காட்.
தேவனால் அழைக்கப்பட்டார், தேவனால் அனுப்பப்பட்டார், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார். இன்னொன்று சொல்ல நம்புறேன், இந்த உலகம் திறமை உள்ளவனை தெரிந்து கொள்ளுகிறது, தேவன் தெரிந்து கொண்டவனுக்கு திறமைகளை கொடுக்கிறார். நம்புறீங்களா? எனக்கு ஒரு திறமையும் இல்லை, ஒரு திறமை கூட எனக்கு இல்லை. ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து வந்தேன், இறையர் கல்லூரி இல்லை, இறையர் பட்டங்கள் இல்லை, எதுவுமே கிடையாது. பட் ஒன்று தெரியும், when God calls he equips. ஆண்டவர் யாரை அழைக்கிறாரோ அவனை பண்படுத்துகிறார், பயன்படுத்துகிறார், உருவாக்குகிறார். சொல்லுங்க, தேவனின் பாரம். அது இன்னொரு வார்த்தை போட்டுருது, யாரை பற்றி பாரப்படுகிறார் என்றால், நல்ல அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். ஒரு உலகத்தானை பற்றி அல்ல, ஒரு பாவியை பற்றி அல்ல, அதாவது யாரை பற்றி? இரண்டாவது வரி, இஸ்ரவேல். யாரை பற்றி பாரப்படுறாரு? சபைக்குள் இருக்கிற, ஆராதிக்கிற, வேதம் வாசிக்கிற, ஊழியம் செய்கிற உங்களை பற்றி அவருக்கு பாரம். ஒரு 8 பாரங்கள் வேகமாக சொல்ல விரும்புகிறேன், நேரம் இல்லை. இதை நான் என்னுடைய யூடியூப்ல ஸ்டீஃபன் தேவகுமார் அப்படின்னு போட்டிங்கன்னா 4700 பிரசங்கம் இருக்கும். பாஸ்டர்ஸ் உங்களுக்கு 150 சங்கீதங்கள் விளக்குரை பேசியிருக்கிறேன், நீதிமொழிகள் முழுக்க பேசியிருக்கிறேன். அப்படி இதே மல்கியாவுக்கு ஏறக்குறைய ஒரு 16 செய்தி கொடுத்துருக்கிறேன் யூடியூப்பில். நீங்கள் விளம்பரங்களுக்கெல்லாம் எனக்கு விளம்பரமே தேவையில்லை, அதில் எனக்கு நம்பிக்கையும் இல்லை. நான் சொல்ல வந்த கருத்து, யாரை பற்றிய பாரம்? ரெண்டாவது வார்த்தை யாரை பற்றி சொல்லுங்க? அழைக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். பண்டித பிள்ளைகரான் இப்படி சொல்லுகிறார், ஆண்டவருக்கு ஒரு சந்ததி ஆயத்தம் ஒரு சந்ததியை ரட்சித்து ஆயத்தம் பண்ண நேரம் இல்லை, ஆயத்தமாக்கப்பட்ட மக்களை ஆயத்தப்படுத்துவதிலே தேவன் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். இது ஒரு இஸ்ரவேல். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க, நான் ஒரு இஸ்ரவேல். உங்களுக்கு அந்நியனா இருந்தேன், பரதேசியா இருந்தேன், அழைத்தார், என்னை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலனை மாற்றி இருக்கிறார். நாம் எழுத்தபடி இஸ்ரவேலர்கள் அல்ல, ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேவன் சொல்கிறார், உன்னை பற்றி தான் எனக்கு பாரம். நீங்க சொல்றீங்க என் மகளை பற்றி, என் மகனை பற்றி, என் வியாபாரத்தை பற்றி, என் தொழிலை பற்றி. தேவன் சொல்கிறார், உன்னை குறித்து எனக்கு பாரம். சொல்லுங்க, எனக்காக பாரப்படுகிற ஒருவர் உண்டானால் அவர் ஆண்டவர் மட்டும்தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உலகம் நமக்காக பரிதாபப்படும், ஆனால் பாரப்படாது. திரும்ப சொல்லுகிறேன், உலகம் பரிதாபப்படும், ஆனால் பரிகாரம் செய்யாது. தேவன் பரிதாபப்படுகிறவரும் பரிகாரம் செய்கிறமா இருக்கிறார். சொல்லுங்க, எனக்காக பாரப்படுகிறவர். பாருங்க, இப்போ சில நம்ம பாரப்படுவோம், நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ ஐயா பாரப்படுறார், ஐயா பாரப்படுறீங்க, என்ன செய்ய முடியும்? சம்பந்தி என்ன பண்ணுவார்? ஏன் கலங்கம் பண்ணுறீங்களா? இதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே சொல்லுவார், ஜெபம் பண்ணுற மருமகனே, அவ்வளவுதான் அவரால் முடியும். ஆனால் தேவன் எதையும் செய்வார், எங்கும் செய்வார், எப்போதும் செய்வார். சொல்லுங்க, எதையும் செய்வார், எங்கும் செய்வார், எல்லாம் எப்போதும் செய்வார். இப்போ சொல்ல இப்போ நான் பண்ற ஊழியத்தை இன்னொரு 10 ஆண்டுகள் செய்ய முடியுமான்னு தெரியல. இப்போ 71 முடிய போகுது, இன்னும் செய்ய முடியுமான்னு தெரியல எனக்கு. ஆனால் நாட்கள் கொடிதாய் மாறிடும் முன் காலத்தை ஆதாயம் செய்வோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆர்டர் வர நான் கூட சொன்னேன், எனக்கு 10 அடைப்பு, 5 பைபாஸ் பண்ணிக்கிறேன். புரியுது அவங்களுக்கு? நான் சொல்ல வந்த சத்தியம் என்னவென்றால், சொல்லுங்க, என்னை பற்றி யாருக்கு பாரம் இருக்கிறதோ இல்லையோ, என்னை பற்றி ரெண்டாவது வரி சொல்லுங்க, கர்த்தருக்கு என்னை பற்றி பாரம் இருக்குது. சொல்லுங்க, கர்த்தருக்கு என்னை பற்றி பாரம். ஆமா, மகனுக்கு இல்லை பாரம், மகளுக்கு இல்லை பாரம். உலகத்தில் யாருமே உங்களுக்கு பாரப்படுறது இல்லை, அவர் ஒருத்தர் தான் பாரப்படுறார். எனவேதான் சொன்னார், உங்கள் பாரங்களை எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள். ஆனால் அவர் அவருடைய பாரங்களுக்கு என்ன காரணம்? வேகமாக சொல்லுகிறேன். நம்பர் ஒன் இந்த மல்கியான் புஸ்தகத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், அந்த புதிய பழைய ஏற்பாடு கடைசி புஸ்தகம் எபிரேயர் 1:1 யாரா படிங்க. எபிரேயர் 1:1 சீக்கிரமாக. எபிரேயர் 1:1. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம். இந்த வேதம் முழுக்க முழுக்க ஒரே ஒரு சத்தியம் தான் பேசுது. 66 புஸ்தகங்கள் ஒரே சத்தியம். ஓடும் மனிதன் அவனை தேடும் ஆண்டவர். ஐயா கவனிக்கிறீங்களா? ஓடும் மனிதன் அவனை தேடும் ஆண்டவர். A running man and seeking God. ஆதாமே நீ எங்கிருக்கிறாய்? ஓடும் மனிதன் அவனை தேடி வந்த ஒரு தெய்வம். சகைவே இறங்கி வா. ஓடும் மனிதன் தேடி வந்த ஒரு தெய்வம். வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படி இன்று கதவை தட்டுகிறேன்.
திறந்தால் உள்ளே வருவேன். இந்த 3 இடத்துலையுமே as running man and seeking God. இந்த வசனம் படிச்சீங்களா? பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றிய தேவன். எனக்கு அர்த்தம் தெரியுமா? எப்படி ஆகிலும் தேவ சகாயம் நவராஜ் என் பக்கம் வரமாட்டாரா? ஸ்டீஃபன் இல்லை, இப்போதான் ஸ்டீஃபன். இந்த ராதா கிருஷ்ணன் என் பக்கம் வரமாட்டானா? புரியுதா உங்களுக்கு? இந்த டேனியல் என் பக்கம் வரமாட்டாரா? அதாவது எங்க ஆரம்பிச்சாராம்? எங்க ஆரம்பிச்சார்? பூர்வ காலங்களில். You know that meaning? From the Genesis. ஆதியாகமத்தின் காலத்திலிருந்து எப்படிலாம் பேசினாராம்? பலர் மூலமாய், ஊழியன் மூலமாய், தீர்க்கதரிசி மூலமாய், ராஜாக்கள் மூலமாய் பேசினாரு. இந்த கடைசி காலத்தில் உங்களோடு கூட பேசுகிறார். சொல்லுங்க, சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னோடு பேசும் ஆண்டவர், தேடும் ஆண்டவர், அக்கறையின் ஆண்டவர், என்னை விசாரிக்கிற ஆண்டவர், எனக்காக பாரப்படுகிற ஆண்டவர். உடைய பாரங்களை வேகமாய் சொல்லுகிறேன். நம்பர் ஒன், அதாவது 1-2 மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்? 2ஆம் வசனம். ரைட், சொல்லுங்க எல்லாரும். தேவன் சொல்ற ஐ லவ் யூ. இவன் கேட்கிறான் how you love me. நான் வேகமா இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் போறேன், கவனிங்க. நீங்கள் எப்படி என்று என்கிட்ட கேட்குறீங்க. நான் சொல்ல புரியுதா? ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, ஐயா உங்களுக்கு ஒன்று சொல்றாரு, அப்படியே ஜஸ்ட் ரிசீவ் இட், டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின். நீ நம்ம என்ன கேட்குறது தெரியுமா? எப்படி ஆண்டவரே, எப்படி வரும், எதனால் வரும், யார் மூலமாக வரும்? கர்த்தர் யாரை கொண்டும் செய்வார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யாரை கொண்டும் செய்வார். ஐயா இதே நிலைமை நான் 19 முறை போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்கிறேன். 19 முறை நான் இருந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்கிறேன். என் மேல் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை தெரியுமா? பிள்ளைகளை கடத்தி வெளிநாட்டுக்கு விற்கிறேன், அதாவது 2வது நிர்வாண படம் காட்டுறேன், 3வது அதாவது சமூக விரோதிகள் என்னை சந்திக்கிறார்கள். இப்படி 19 மேலே நிறைய குற்றச்சாட்டு. 19 முறை போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்கிறேன். யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்களாம் சபையில் எனக்கு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் பாஸ்டராக இருக்கிறார், சாம் சுந்தர் அவர் பேர். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, தேவன் சொல்றார் ஐ லவ் யூ. முதல் வார்த்தை சொல்லுங்க, நான் உங்களை சத்தமா சிநேகித்தேன். இப்போ என்ன சொல்றேன், என்ன நினைக்கிறது தெரியுமா? இப்போ ஆண்டவர் நவராஜை சிநேகித்தால் எப்படி இருக்கணும்? அவர் சூப்பர் ஸ்டாரா இருக்கணும், அப்படியா? இல்லை, இதுதான் தேவங்களை சிநேகிக்கிறார் அர்த்தம். சொல்லுங்க எல்லாரும். காணப்படுகிற ஒன்றை வைத்து காணக்கூடாத தேவனை எடை போட மாட்டேன். காணப்படுகிறவைகள் தற்காலிகமானது, காணக்கூடாதது நித்தியமானது. ரொம்ப புரியல இல்ல? ரொம்ப புரியல உங்களுக்கு இல்ல? நேரம் இல்லை. சொல்லுங்க, தேவன் சொல்றார் ஐ லவ் யூ. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, மோகன் சீரை நேசிக்கிறீங்க, ஃபாதரை நேசிக்கிறீங்க, அவரை நேசிக்கிறீங்க, இவரை நேசிக்கிறீங்க, யாரை நேசிக்கிறீங்க, நேசிச்சிங்கன்னா அடையாளம். ஒரு வார்த்தை போடுவார் பாருங்க, சொல்லுங்க, டினையிங் த லவ் ஆஃப் காட். தம்பி பாயிண்ட்ஸ் போடுமா சீக்கிரம். டினையிங், பாயிண்ட் போடுங்க. டினையிங் எல்லாமே டீல வரும். டினையல். ஆண்டவர் சொல்றார் ஐ லவ் யூ. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். என்ன தெரியுமா? ஆண்டவர் நீங்கள் நேசிக்கிறது உண்மையானால் ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, எனக்கு ஏன் இந்த மனைவி, எனக்கு இப்படிப்பட்ட புருஷன், ஏன் இப்படிப்பட்ட பிள்ளைகள்? கவனிங்க, உன் சூழ்நிலைகளை பார்த்து தேவன் நடப்படாதீங்க. காலையிலே சொன்னேன், சூழ்நிலைகள் தற்காலிகமானது, தேவனுடைய அன்பு நிரந்தரமானது. திரும்ப இது உண்மை, இது சத்தியம். எல்லாம் சொல்லுங்க, இது உண்மை, இது சத்தியம். உண்மைகளை பொய்யாக்கும் வல்லமை சத்தியத்துக்கு உண்டு. ஆமென். ஐயா, வியாதி உண்மையா? வறுமை உண்மை, இல்லாமை உண்மை, ஏளனங்கள் உண்மை, பரியாசங்கள் உண்மை. அதை விட உண்மை இந்த சத்தியம். நல்ல பைபிளை உயர்த்தி காட்டுங்க. உண்மைகளை பொய்யாக்கும் வல்லமை. ஐயா ஜீவன் விட்டு பேசுறேன், அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? சொல்லுங்க, உண்மைகளை பொய்யாக்கும் வல்லமை இந்த சத்தியத்துக்கு உண்டு. So don't when God says something, தேவன் சொல்லுவாரானால் எஸ்லான்னு சொல்லுங்க, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நிறைய பேர் ஆண்டவர் சொல்றாரு, இதான் உன்னுடைய வாழ்க்கை, இதான் இந்த பொண்ணு தான், இந்த பையன் தான், இந்த மாப்பிள்ளை தான், இந்த பொண்ணு தான். ஒத்துப்பீங்களா? உங்களை தான் பார்த்து கேட்குறேன். அம்மா புரியுதா உங்களுக்கு? தம்பி உன்னை பார்த்து கேட்குறேன், உங்களை தான் பார்த்து சொல்கிறேன்.
ஆண்டவர் சொல்றாரு, இதான் இந்த பொண்ணு. இவன் சொல்றான் நயன்தாராமா இருக்கணும்ன்றான். புரியவே இல்லை. கலர் பார்க்குறான், கேஷ் பார்க்குறான், காஸ்ட் பார்க்குறான், கிரைஸ்ட பார்க்குறதே இல்லை. என்னடி பார்க்குறீங்க? எங்கேயோ இடிக்குது. ரைட். எனக்கு 3 பிள்ளைகள், 3 ஜாதி. எங்கள் வீட்டில் ஒரு பாரத விலாசம் இருக்குது, கேரளா இருக்குது, கர்நாடகா இருக்குது, ஆந்திரா இருக்குது, எல்லாமே இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் வேண்டாம். இப்போ சொல்லுங்க, தேவன் சொல்லுவாரானால் எப்படி deny the love of God? தேவனுடைய பல நேரங்கள் நம்ம நினைக்க தெரியுமா, தேவன் அன்பு கூர்ந்தால். நான் அடிக்கடி கேட்டேன். நான் அப்போலோ மருத்துவமனையில் ஆகஸ்ட் 24 அட்மிட் பண்ணப்பட்டேன். 10 அடைப்பு. நான் கேட்டேன், என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் ஐசக். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் புகை வண்டி. புரியலையோ? காலையிலிருந்து மாலை வரை புகை வண்டியும் கோப்பையில் ஒரு குடியிருப்பு. கல்லு மாதிரி இருக்கிறார். பக்கத்து விடுங்க, கல்லு மாதிரி இருக்கிறார். கர்த்தாவே கர்த்தாவேன்றோம். நமக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, எல்லாமே இருக்குது. 10 அடைப்பு வேற இருக்குது. இதில் வேற இத்தனையும் பியூர் வெஜிடேரியன். என்னுடைய பேரை பார்க்குறீங்க? அப்படி நீங்கள் கறியாக சாப்பிட்றீங்க, ஜாக்கிரதையா இருங்க. அது வேற இப்போ போட போகிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில். சொல்லுங்க, தேவன் சொல்லுவாரானால் உண்மை. அவங்க கேட்குறாங்க, இஸ்ரவேல் ஜனம் கேட்குறாங்க, எப்படி? அடுத்த வார்த்தை போட்டு தம்பி. அடுத்த வார்த்தை, நேரம் இல்லை. அடுத்த வார்த்தை 2ஆம் வசனம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சாரி, அடுத்து நேரம் இல்லை, நீ வீட்டில் போய் படிங்க. 6ஆம் வசனம் கடைசி சொற்றோட, 6ஆம் வசனத்தினுடைய கடைசி சொற்றோட தம்பி. உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணுகிற, அதாவது தேவன் சொல்றாரு, அதாவது என் அன்பை நீ புரிஞ்சுக்கலை மகளே. ஹலோ, என் அன்பை நீ உன்னை புரிஞ்சுக்கல. 2வது அடுத்த வார்த்தை 2ஆம் வசனம் தம்பி. 6ஆம் வசனம் கடைசி வார்த்தை அசட்டை பண்ணினோம். சத்தமா சொல்லுங்க, அசட்டை பண்ணினோம். சத்தமா சொல்லுங்க, அசட்டை பண்ணினோம். இப்ப ஐயா இருக்கிறார், அவங்க மகன் அசட்டை பண்ண அப்படி எப்படி இருக்கும் மனசு? ஒன்றும் இல்லை, நீங்கள் பெத்த பையன்தான். உங்கள் பையன் அசட்டை பண்ண அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறையா, அந்த ஐயா சொல்கிறார், இந்த பையன் கொஞ்சம் புத்தி சொல்லுங்க பாஸ்டர், மழை வருது, ஜன்னலை சாத்துறானா 10 ரூபா கேட்குறான். நவநாகரிக உலகம். இன்னைக்கு யாருமே பிள்ளைங்களை, இன்னைக்கு பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கான ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், இங்கே இருக்கிற அத்தனை பேருமே, கடைசியாக உங்கள் அம்மா அப்பா எப்போ போய் பார்த்தீங்க? அந்நிய பாஷை புலக்கிறீங்க, ஆவில் நிரம்புறீங்க, இதில் வேறு பெரிய பெரிய தலைமைத்துவம் இருக்கிறீங்க. கடைசியாக உங்கள் பெற்றோர் எப்போ போய் பார்த்தீங்க? நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க, அது வேற. இந்த அம்மா வீட்டில் வந்தால் சந்தோஷம், அவர் வீட்டில் வந்தால் ஜலதோஷம். புரியவே இல்லை. இந்த அம்மா வீட்டிலேருந்து யாரை வந்தால் சந்தோஷம், அவர் வீட்டில் இருந்தால் வந்தால் ஜலதோஷம். அந்த அம்மா வீட்டில் வந்தால் கோழி அடி, ஆடு அடி, அது அடி, இது அடி. இந்த ஐயா வீட்டில் வந்தால் அவரையே அடி. You are despising. தமிழ் போடுங்க தம்பி, despising. சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் நான் ரொம்ப, அதாவது கடினமாக பேச விரும்பலை. ஏற்கனவே சொல்லிட்டார், கர்த்தருடைய நாளை கட் பண்ணினா ஆண்டவர் என்ன வைப்பார் உனக்கு? என்ன சொன்னார் அவர் சென்னை பாஷையில்? அவரே மறந்துட்டுருக்கிறார். ஆப்பம் இல்லை. சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தை. இதில் என்ன பெரிய காமெடி, பண்ணிட்டு அவன் எப்படின்னு கேட்குறான். சொன்ன போட்டு தம்பி, பண்ணிட்டு நம்ம கேட்கலையா? நான் என்ன ஆண்டவரே பண்ண? ஒன்றுமே பண்ணலையே, பண்ணதெல்லாம் அநியாயம், ஆனால் என்ன பண்ணோம்? என்னுடைய பார்க்க உங்களை தான் சொல்கிறேன். அதில் போட்டிருக்குது என்னதுங்க, நாங்கள் எதினால் அசட்டை பண்ணுறோம். ஹலோ, திரும்ப சொல்லுகிறேன், காலை கூட சொன்னேன், ஆலயத்துக்கு காலதாமதமாய் வருவது ஆண்டவரை அவமானப்படுத்துவது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பண்ண ஒன்று. காலையில் ஆராதனை முடிஞ்ச பிறகு காணிக்கை எடுக்கிறீங்களே, அதான் பெஸ்ட்டு. சில இடத்துல பிரசங்கம் முடிச்சு போய் எடுப்பாங்க. அவனு என்ன சொல்லி கொடுத்தாரியா, என்னை ஆராதிக்க அவனுடைய காணிக்க எனக்கு தேவையில்லை. சூப்பர். நீங்கள் எப்படி ஆண்டு சொல்லி எடுத்தீங்களா, நீங்களே எடுக்கணும் தெரியல எனக்கு. ஆராதனை முடிஞ்ச பிறகு எடுக்கிற காணிக்கை தான் பெஸ்ட். ஆராதனைக்கே வரல அவன் காணிக்கை எதுக்கையா? ஆண்டு நினைச்சானா இதை விட 100 மடங்கு உங்களை ஆஸ்வதிக்க முடியும். திரும்ப சொல்கிறேன், ஆராதனைக்கு வராத நீங்கள் காணிக்கை போடுறதுக்கு தகுதியற்றவர்கள். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? எதுக்கு வாங்க முக்கியமா? நிறைய பாஸ்டர் இப்போ தான் எடுக்கிறோம் காணிக்கலாம், இங்கே குத்துது இல்லை. சொல்லுங்க, 2வது சொல்லுங்க, அசட்டை. சொல்லுங்க, 2வது அசட்டை. சத்தமாக சொல்லுங்க, அசட்டை. ஐயா
சர்ச்சுக்குள்ளே வந்தால் உங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் பாஸ்டர் மேலே தான் இருக்கணும். நிறைய பேரை பார்க்குறேன், ஃபேஸ்புக் பார்க்கறது, வாட்ஸ்அப் பார்க்கறது. ஒன்று சொல்லட்டுமா, வேதத்துக்கு இணை வேதம்தான் மொபைல் அல்ல. சொல்லுங்க, அசட்டை பண்றது. சத்தமா சொல்லுங்க, அசட்டை பண்ணுது. சத்தமா அசட்டை பண்ணுது. புரியுதா உங்களுக்கு? வார்த்தை கேட்கறது இல்லை, வசனம் கேட்கறது இல்லை. அப்போதான் அப்போதான் விசாரிக்கிறது உங்க மாமியார் என்ன சொல்றா. முக்கியமா இப்போ மாமியார் என்ன சொல்றான்னு புரியவே மாட்டேன். சொல்லுங்க, யார் அசட்டை பண்றீங்க? தம்பி போடுங்க, ரெண்டாவது குறிப்பு சொல்லுங்க. டிஸ்பைஸ். டிஸ்பைஸ். தேவனை ஒன்று சொல்லட்டுமா, தேவனை அசட்டை பண்ணி ஒன்று சொல்றேன் எல்லாருக்கும். உங்களுக்கு சொல்றேன்யா, எனக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க. பெற்ற அம்மா அப்பா அசட்டை பண்ணீங்கன்னா உங்கள் ஜெபம் கூரைக்கு மேலே கூட போகாது. எல்லாரும் சொல்ல நம்புறேன், பெத்த தாய் தகப்பன் அசட்டை பண்ணால் உங்கள் ஜெபம் கூரைக்கு மேலே கூட போகாது. ப்ளீஸ், ஐ பெக் யூ, உங்கள் அப்பா அம்மாவை அதாவது மாதத்துக்கு ஒரு முறையாவது ஃபோன் பண்ணி பேசுங்க, பாருங்க. இல்லாவிட்டால் உங்கள் ஜெபங்கள் அர்த்தமற்ற ஜெபம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். யார் அசட்டை பண்ணாதீங்க? முதல்ல கர்த்தர் அசட்டை பண்ணாதீங்க, உங்கள் அம்மா அப்பா அசட்டை பண்ணாதீங்க. பைபிள் போட்டுருது, அசட்டை பண்ணுகிறவன கண்களை நதியின் காகங்கள் கொத்தி. சத்தமாக சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்கம்மா. உங்களுக்கு தெரியுமா, பைபிளில் ஃபாதர் இன் லா என்ற மதர் இன் லான்ற வார்த்தையே கிடையாது. இங்கிலீஷில் மதர் இன் லவ் பிகே மதர் இன் லா. அண்டர்ஸ்டாண்ட்? மதர் இன் லவ் பிகே மதர் இன் லா. சொல்லுங்க, அவங்க மதர் இன் லா இல்லை, மதர் இன் லவ். இல்லை, மாமியாருக்கு சொல்ல விரும்புகிறேன், அது டாட்டர் இன் லா இல்லை, டாட்டர் இன் லவ். எத்தனை பேர் கேட்ட கோச்சிப்பீங்களா? சேர்ந்து வந்திருக்கிற மாமியார் மருமகள் முடியவே முடியாத ஒன்று இல்லை. சேர்ந்து வந்திருக்கிற மாமியார் மருமகள் பாஸ்ட் விட்டு தவிர வேற வழியே இல்லை, வரதான் செய்யணுங்க. சொல்லுங்க, அதற்கு நீங்கள் கொடுமை இல்லை, பண்ணதெல்லாம் பண்ணிட்டு என்ன கேட்குறோம்? எப்படி, எதினா. முதல்ல கேட்டது எப்படி, எப்படி பண்ணோம். ரெண்டாவது மனசாட்சி இல்லையா உங்களுக்கெல்லாம்? பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு நான் வேகமாக சொல்லி போடுகிறேன். மூணாவது போடுங்க தம்பி, மூணாவது இந்த பாயிண்ட்ஸ். வசனம் சொல்லட்டுமா? வசனம் 14ஆம் வசனம் அதாவது அதிலே போட்டிருக்குது 7ஆம் வசனம் படிங்க தம்பி சீக்கிரமா. கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதாலேயே. தம்பி இங்கிலீஷில் போடுங்க, டிஃபைல்டு. நீங்கள் தமிழ் வசனம் படிச்சிங்க, திரும்ப சொல்லுகிறேன், டிஃபைல்டு. தம்பி டிஃபைல்டு, DEFILED, டிஃபைல்டு. சொல்லுங்க, தமிழை நான் படின்னு கேளுங்க. சொல்லுங்க, அந்த வசனத்தை ஒன்று படியுமா, இன்னொரு படியுமா? கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று. சத்தமா சொல்லுங்க இன்னொரு முறை. கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய ஊழியன், கர்த்தருடைய பந்தி என்கிற எண்ணமே இல்லை. சில பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை என்கிற எண்ணமே இல்லை. புரியுதுங்களா ஐயா? ஐயா திரும்ப சொல்றேன், கர்த்தருடைய நாள் கர்த்தருக்கு தான். நான் 53 ஆண்டு சபைக்கு போறேன். 53 ஆண்டு சபைக்கு போறேன். அறிவு தெரிந்து என் ஞாபகத்தில் இருந்து 2-3 ஆராதனை தவிர 53 ஆண்டுகள் நான் சபையை விட்டதே இல்லை. இதை விட சாட்சி என்ன வேணும்? என் கையில் வேதம், என் வாயில் வேதம். 53 ஆண்டுகளில் 2-3 ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தவிர ஐ நெவர் மிஸ் மை சர்ச். பிகாஸ் ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் முக்கியம். முக்கியங்களிலே சபை முக்கியம். சபை என்ன பண்ணுறீங்க? நீங்கள் திருவிருந்த அசுத்தப்படுத்துறீங்க. இரவெல்லாம் சீரியல் பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருவிருந்து எடுக்கிறீங்களே, மனசாட்சியில் உங்களுக்கெல்லாம் திரும்ப சொல்லுகிறேன், திருவிருந்து எடுப்பது ஒரு மேலானது. புரியுதா உங்களுக்கு? நல்ல கவனிங்க. இதை அசட்டையும் பண்ணக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, அசட்டை பண்ண சத்தமா. அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ண தெரியுமா? அசட்டை பண்ணுறதுனா எழுந்து போயிடுறது. அது உங்களுக்கு நீங்களே வருவித்துக் கொள்கிற அக்கினி தழல். சொல்லுங்க, அசட்டையும் பண்ண மாட்டேன், அசட்டையும் பண்ண மாட்டேன், அற்பமா எண்ண மாட்டேன், அற்பமா எண்ண. இனிமேல் வருகிற நாட்களில் கர்த்தருடைய பந்தியை பயபக்தியோடு விடுங்க. முந்தின நாளை ஜெபிங்க, ஆயத்தமாகுங்க. அந்த வசனம் போட்டுருக்கு, வசனம் போடுங்க. கர்த்தருடைய பந்தி என்கிற வசனம் படிங்க சிஸ்டர் சீக்கிரமா. கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று. அந்த எண்ணமே இல்லையா? எனக்காக தியாகம். யோசித்து பாருங்க, எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். திரும்ப சொல்லுகிறேன்,
திரும்ப சொல்லுகிறேன், அந்த கர்த்தருடைய பந்தியிலே உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது, சுகம் இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆமென். இப்படி சொன்னா புரியும். நல்லா எடுத்தீங்கன்னா தீர்க்க ஆயுசு, சரியா எடுக்கலாம் அற்ப ஆயுசு. இது மேல என்ன சொல்லணும்? ஒழுங்கா எடுத்தா என்னது? தீர்க்காயுசு. தீர்க்க ஆயுசு. ஒழுங்கா எடுக்காம இருந்தா அற்பாயுசு. அல்ப ஆயுசு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். என்ன சொல்லட்டுமா? உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்வதற்கு ஊழியனுக்கு உரிமை இல்லை. அசட்டை பண்ணாதீங்க. ரெண்டாவது அற்பமாயிடாதீங்க. முதல்ல சொன்ன டினை, ரெண்டாவது டிஸ்பைஸ், மூன்றாவது டிஃபைல். 4 ஒன்று போடுவாங்க பாருங்க. வேகமாக வசனங்கள் மட்டும் சொல்லுகிறேன். 4வது குறிப்பு சீக்கிரமாக. டீக்ரைடு. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் நீ என்னை அழ வைக்கிற, என்னை அழ வைக்கிற. வாசித்து பாருங்க 14ஆம் வசனம், 14ஆம் வசனம், 13ஆம் வசனம், 13ஆம் வசனம். புத்தகத்தை படிங்க. இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக ஒரு பெரிய வசனம் இது. கவனிங்க தம்பி, ஃபுல்லா போடுறீங்களா? சபைக்கு வருவது மகிழ்ச்சி. சொல்லுங்க, சபைக்கு வருவது, சபைக்கு வருவது, சத்தமா சொல்லுங்க. ஊழியம் செய்வது, ஆண்டு கொடுப்பது, சொல்லுங்க, இது வருத்தம் அல்ல. சத்தமா சொல்லுங்க, வருத்தம் அல்ல. ஆனா நாம என்ன பண்றோம் தெரியுமா? என்ன பண்றோம்? என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க. பெஸ்ட்டை உலகத்துக்கு கொடுக்குறோம், ஒஸ்ட்டை ஆண்டர் கொடுக்குறோம். ஒரு சின்ன கேள்வி கேட்கட்டுமா? நான் ஒரு இயக்கம் நடத்துகிறேன். நிறைய பேர் வராங்க. அவர் சொல்கிறார் ஒருத்தர், ஐயா எனக்கு ஒரு ஊழியம் போட்டு கொடுங்க. நேற்று கொடுத்தர் ஃபோன் பண்ணார், எனக்கு 62 வயசு ஆயிடுச்சு, என்னங்க எனக்கு ஒரு சபை போட்டு கொடுங்க. அரசாங்கமே சொல்றது உலக வேலைக்கு லாய்க்கில்லைன்னு. ஆனால் இவருக்கு இந்த வேலை செய்ய போடுறோம். சாரெல்லாம் உலகத்துக்கு, சக்கெல்லாம் ஆண்டவருக்கு. தம்பி, யூ ஆர் குட். சொல்லுங்க, எதுவுமே வருத்தம் இல்லை. எதுவுமே வருத்தம் இல்லை. சொல்லுங்க, என்னுடைய ஜெபம், ஆராதனை நான் கொடுப்பது வருத்தம் அல்ல. எப்படி பேசுறேன்? வருத்தம் என்று சொல்லி யாரை ஏமாத்துறீங்க? 14 கடா எல்லாம் அமெரிக்கா, படிக்காத பையன்லாம் பைபிள் ஸ்கூல். கடாலாம் எங்க போகுது? மந்தையில் கடா இருக்குது. புரியுதா உங்களுக்கு? புரியலைங்களா? படிக்கிற பசங்கள்லாம் எங்கே தான்? ஐடி, யூஎஸ். ஆனால் இந்த அப்பா அம்மா அடிக்கிறவன், வீட்டில் காசு திருடுறவன், கீழ்ப்படியாதவன்லாம் எங்கே? பைபிள் ஸ்கூல். புரியவே மாட்டேன்தில்ல. நான் சமீபத்தில் நாகர்கோவில் போயிருந்தேன். யாரும் நாகர்கோவில் தப்பாக நினச்சிக்காதீங்க. கூட்டம் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே அந்த பாஸ்டர் சொன்னார், ஒருத்தர் கேட்டார், ஒரு அம்மா வந்தாங்க, எங்கள் வீட்டில் நைட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் பாஸ்டர்கிட்ட கேட்டேன். பாஸ்டர் சொன்னார், நீங்கள் போங்கய்யா, நான் பின்னால் வரேன். அந்த அம்மா பேசிட்டு போகிறாங்க. கொஞ்சம் மார்த்தாண்டெல்லாம் தள்ளி எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்கய்யா. ஒரு பையன் தும்பாவில் ஒர்க் பண்ணுறான், இந்த பையன் துபாயில் ஒர்க் பண்ணுறான், வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான். அவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஜெபம் பண்ணி உங்கள் கூட பைபிள் உங்கள் ஊழியக்க நான் வச்சுக்கேன்னாங்க. புரியவே இல்லைல்ல. நான் வீட்டுக்குள்ளே போகிறேன். ஒரு பையன் கட்டில் படுத்துட்டுருக்கான். தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க. படுத்துட்டுருக்கிறான். தலை ஆடுது, எச்சில் ஒழுவுது, அவன் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் அப்படி செதறி கிடக்குது. இந்த அம்மா சொல்கிறாங்க, இவன் தான் பாஸ்டர். என்னை பெனின்னு நினச்சிங்க நாங்கள் நினைக்கிறேன். அந்த அம்மா அவனை ஜெபம் பண்ணி சுகமாக்கி வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க. ஏன்னா எனக்கு மனைவி சண்டை வரட்டோன்னு. நமக்கு சோறு போடுறது பெரிய காரியம். என்னடி பார்க்குறீங்க பாஸ்டர்? புரியல. அந்த அம்மாவுக்கு எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ஜெபம் பண்ணி சுகமாக்கி உங்கள் கூட ஊழியத்துக்கு வச்சிங்க. எதை வசனம் படிங்க. என்னது இது? என்னது? நான் தப்பா சொல்லலை. 2 கடா எங்க இருக்குது? கடா எங்க இருக்குதுன்னு கேட்டேன். சொல்லுங்க, சொல்லுங்க. முதன்மையானவருக்கு முதன்மையானதை தருவேன். சொல்லுங்க, முதன்மையானவருக்கு முதன்மையானதை தருவேன். என் பெஸ்ட் ஆண்டுக்கு தான். ஒரு பாட்டு கூட, முதன்மை அனைத்தும் இயேசுவுக்கு. என்னுடைய சொல்லுங்க, என் பெஸ்ட் இயேசுவுக்கு. நான் 20 வயசுல ஊழியத்துக்கு வந்தேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 3 பிள்ளைகள், ஹைலி குவாலிஃபைட், ரொம்ப குவாலிஃபைட். MBA, MPhil, ஒன்று MCom CA,
இன்னொன்று வந்து பிஏஎம் எம்ஏ எம்எல் எம்எஸ்சி சைக்காட்ரிக். 3 பேருமே பாஸ்டர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். நித்தியத்திற்கான நிரந்தர முதலீடு. ஆமென். சொல்லுங்க எல்லாரும். நித்தியத்திற்கான நிரந்தர முதலீடு எது? ஊழியம். ஊழியம் தான். நீங்க சொல்றார் ஆண்டவர் உனக்கு என்ன ஒரு பேர் கொடுக்கிறார். என்ன பேர்? 4வது வரி என்ன பேரு? சத்தமா கபடஸ்தன். சத்தமா சொல்லுங்க. கபடஸ்தன். ஹலோ, இப்போ நமக்கு விசுவாசி என்ற பேர் போய் என்ன வந்துருச்சு இப்போ? கபடஸ்தன். ஆமீன். நான் உங்களை சொன்ன டென்ஷன் ஆயிடுவீங்க. சொல்லுங்க எல்லாரும். தேவன் சொல்றாரு ஐ அம் கிரைங். தம்பி போடுங்க கிரைங். ஐ அம் கிரைங். டி கிரை. சொல்லுங்க எல்லாம் சீக்கிரமா சொல்லுங்க. டி கிரை. 2:7. ஒரு நிமிஷம். அந்த 3த்தையும் போடுவீங்களா தம்பி? சேர்த்து போடுவீங்களா? டினை, டிஸ்பைஸ், டிஃபைல்டு எல்லாம் சேர்த்து போடுவீங்களா? ரைட். இப்போ நான் சொல்கிறப்ப கொஞ்சம் கவனமாக கேளுங்க. மொத்தமாக சேர்த்து போடுங்களேன். ரைட். இப்போ நான் சொன்ன எல்லாமே கவனிங்கள். எனக்குள் ஏற்பட்ட தோல்வி நோபடி நோஸ் தட். தமிழில் சொல்கிறேன். சொல்லுங்க. மறுதலித்தது, அவர் அசட்டை பண்ணினது, தீட்டுப்படுத்தினது எனக்கும் என் ஆண்டவருக்கும். நல்ல கவனி, நான் சொல்ல போறேன், நல்லா காது கொடுத்து கேட்கணும். சொல்லுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையிலே தோல்வி. தனிப்பட்ட வாழ்க்கையிலே தோல்வி. நான் சொல்ல போறீங்களா? இப்போ நான் ஆண்டவரை கேட்டது யாருக்கு தெரியாது? ஆண்டவரை கேட்டது உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவரை ஏமாத்தது உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் அசட்டை பண்ண உங்களுக்கு தெரியுமா? என்னடி பார்க்குறீங்க? இட்ஸ் பிட்வீன் மீ அண்ட் மை காட். நான் சொல்ற தமிழ் விளக்கம் புரியுதா? அசட்டை பண்ணினதும் கேள்வி கேட்டதும் அவரை துக்கப்படுத்தினது இது என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை. நல்லா கவனிக்கணும். நான் சொல்ல போதில் நிமிந்து உட்கார்ந்து கேளுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படுகிற தோல்வி உங்க குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும். நிமிந்து உட்கார்ந்து கேளுங்க. கடினமான வார்த்தை. கர்த்தருக்கு உண்மை இல்லாத ஒருத்தன் கட்டின மனைவிக்கு உண்மையா இருக்க மாட்டான். கர்த்தருக்கு உண்மை இல்லாத ஒரு பெண் கட்டின புருஷனுக்கு உண்மையா இருக்க மாட்டா. கடினமான வார்த்தை. 2:14 ஏன் என்று கேட்கிறீர்கள். எஸ். கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் கடைசி சொற்றொடர். அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. நல்லா கவனிக்கணும். ஒரு சின்ன ஒரு திருத்தம், கொஞ்சம் கவனமாக தான் புரியும். அவளுக்கு சொல்லப்பட்டது அவனுக்கு பொருந்தும், அவனுக்கு சொல்லப்பட்டது அவளுக்கும் பொருந்தும். ஆமென். நிறைய பேருக்கு புரியல. அவளுக்கு சொல்லப்பட்டது அவனுக்கும் பொருந்தும், அவனுக்கு சொல்லப்பட்டது. நிறைய பேர் சொல்லுவாங்க இது அவளுக்கு, அவன்தான். நோ, இங்க 2 நடக்குது. அவளும் பண்றா, இவனும் பண்றான். ஆனா எங்க இருக்கிறான்? கண்டுபிடிக்க முடியுமா? உங்க பக்கத்தில் நிற்கிறான், பிரைஸ் லார்ட்ன்றான், ஆவில் நிரம்புறான், அந்நிய பாஷை பண்றான், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் உங்களை விட அதிகமாக பண்றான். நான் ஸ்டாப் அந்நிய பாஷை வேற, இதில் வேற. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் டங்ஸ். அந்நிய பாஷை ஆவிக்குரிய அளவுகோல் அல்ல, என் வாழ்க்கை தான் அளவுகோல். சத்தமா சொல்லுங்க. இப்போ என்னதுங்க? நல்லா சொல்லுங்க. உன் மனைவிக்கு நீ துரோகம் பண்ணினாயே. 1:17 கர்த்தர் துரோகம் பண்ணான். மந்தையிலே கடா இருக்கிறது, ஆனா இதை கொடுக்குறான். ஹலோ, பெரிய நோட்டெல்லாம் வீட்டில் இருக்குது. இந்த கிழிஞ்சு போன நோட்டெல்லாம் காணிக்க பெட்டில. உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் இந்த 500 நோட்டும் ஒரு சில்லறையும் பேசிச்சான். கவனிங்க சார். இந்த 500 சொல்லிச்சான், நான் எவ்வளோ பெரிய ஆடு, புரியுதா? நான் எங்கெல்லாம் போகிறேன்னு தெரியுமா? நான் போகிற இடமே இல்லை. எனக்கு இந்த ஊர் கடலாம் தெரியாது. நான் எல்கேஎஸ் போகிறேன், போத்தீஸ் போகிறேன், சரவணா ஸ்டோர் போகிறேன், பெரிய பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போகிறேன். நான் எவ்வளோ அமைதியாக இருக்கிறேன். ஆனால் சாதாரண ஒரு நீ சில்லற, நீ ரொம்ப சத்தம் போடுற பெந்தேகோஸ்தேக்கார மாதிரி. அதுக்கு சில்லற சொல்லிச்சான், நீ எங்கெங்கேயோ போகிற, நான் வார வாரம் சபைக்கு ஒழுங்காக போகிறேன். காலையில் போகிறேன், சாயங்காலம் போகிறேன், அப்புறம் ஜபத்துக்கு போகிறேன், எல்லா இடத்துக்கும் நான் போகிறேன். எங்கள் எஜமான் எல்லா இடத்துக்கும் கூட்டு போகிறாரு. உங்கள் எஜமான் உன்னை அங்கே கூட்டு போக மாட்டார், அதை தவிர எல்லா இடத்துக்கும் கூட்டு போவார். இது ஆசீர்வாதம். இது ஆசீர்வாதங்க. சபைக்கு வருது ஆசீர்வாதமா, போத்தீஸ்க்கு வருது ஆசீர்வாதமா? சத்தமாக புரியுங்களா? யாரை ஏமாத்துறோம்? முதல்ல 1:16 யாரை ஏமாத்தினார் அவரு? முதல்ல இல்லை 1:16
1:14 1:14 யாரை ஏமாத்துறது? தேவனை. இப்போ 2:12 மனைவி. என்ன பாருங்க, எல்லாரும் கொண்டு உட்கார்றீங்களா? ஐ நோ தட் யூ டோன்ட் லைக். நல்லா கவனிங்க. உங்கள் கணவர் கர்த்தரை விட்டு போகும்போது ஜாக்கிரதையா இருங்க. கொஞ்ச நாள்ல உங்களை விட்டே போயிடுவார். எஸ் ஆர் நோயா? கர்த்தருக்கு அல்வா கொடுக்கிறவர் உங்களுக்கு அல்வா கொடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னொரு முறை கவனிங்கள். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாக அவளுக்கு நீ. இன்னொரு காமெடி இது பாருங்களேன். இன்னொரு காமெடி. 12ஆம் வசனம், 12ஆம் வசனம், இப்படி செய்கிறவன் 13ஆம் வசனம். நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புரியவே இல்லை, அவருக்கு மட்டும் தான் புரிஞ்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒரு ட்ராக், இது ஒரு ட்ராக். ஐயா புரியுதுங்களா? ஊழியக்காரருக்கு புரியுதுங்களா ஐயா? 2ஆம் தரம் அப்படிதான் பண்றாராம். என்ன பண்றாராம்? அழுகையினாலும் கண்ணீரினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். நவராஜா கேட்கிறேன், இப்படிப்பட்ட பாஸ்ட் ஐயா பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு டேனியல் ஐயா நீங்க தான் இன்னும் ஜெபம் பண்றான், இல்ல மருமகன் கூட மாதிரி ஜெபம் பண்ண மாட்டேன்றார். இன்னும் ஜெபம் பண்றாருப்பா. அழுகையினாலும் ஒரு வைப்ரேஷன் கொடுத்து ஜெபம் பண்ணுவார். பார்த்துக்கிறீங்களா? சில சபைகள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சொல்றாரு மதியார். சொல்லுங்க, தேவன் மதியார். சத்தமா சொல்லுங்க. ஐயா உலகம் மதிக்கிறது முக்கியம் இல்லையா, அவர் என்ன மதிக்கணும். ஐயா ஐ காட் 10 டாக்டரேட்ஸ் இன் யூஎஸ். 10 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறேன். அது 10 பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, அது குப்பை தொட்டியில் கிடக்குது. அது புரியுதா உங்களுக்கு? எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க, டாக்டர் ஆஃப் பெடகோகின்னு. அதுக்கு அர்த்தமே எனக்கு புரியல. ஏதோ கொடுத்தா நான் வாங்கிட்டு வந்துட்டேன். டாக்டர் ஆஃப் ஹியூமன் லெட்டர்ஸ் என் புஸ்தகத்துக்கு, டாக்டர் ஆஃப் டிவினிட்டி, அதில் டாக்டர் ஆஃப் பெடகோகின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நாளைக்கு வேணா உங்களை அனுப்புகிறேன். அதுக்கு அர்த்தம் என்னென்னா மாஸ்டர் ஆஃப் டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங். அது எனக்கு தேவையே இல்லை, அது எனக்கு முக்கியம். எனக்கு ஒரு காமெடியா, இப்போ யாரை பார்த்தா டாக்டர் ஆகிட்டாங்க. டாக்டர் அதிகமாகிட்டா, நர்சஸ் குறைஞ்சிட்டாங்க. இப்போ சபையில் யாரை பார்த்து டாக்டர், 8ஆம் கிளாஸ் படித்தவன் டாக்டர், கையெழுத்து ஒழுங்காக கட்டம் கட்டி போடுறான், அவன் டாக்டர். 5000 கொடுத்து டாக்டர் பிரதர், நீங்கள் கூட டாக்டர் தான். எத்தனை பேர் டாக்டர் வரணும்? புரியவே இல்லை. யாரை பார்த்தா பிஷப், யாரை பார்த்தா மாடரேட்டர். ஏன் லாஸ்ட் சமீபத்தில் ஐ வாஸ் இன் நியூயார்க், அதாவது லண்டனில் உட்காந்து வந்தேன். ஒருத்தர் வந்தார், கோச்சிக்க மாட்டேங்க, உங்களை மாதிரி தான் இருந்தார் அவர். நீங்கள் வேறு டென்ஷன் எடுக்க போகிறீங்க. நீங்கள் ஸ்டீஃபன் தேவகுமாரன் ஆமான்னு. அப்போ சொன்னார், ஐயா நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், நாங்கள் எல்லாருக்கும் அப்போஸ்தல பட்டம் கொடுக்குறோம், உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கிறோம் அப்படின்னாரு. அப்படிங்களான்னு. அப்புறம் இன்னொன்று சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார்னா, ஒன்றும் இல்லையா கொஞ்சம் செலவாகுனார். எவ்வளோன்னு கேட்டேன், 30,000ன்னாரு. இன்னொன்று கூட சொன்னார், இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வருத்தப்பட வேண்டியது வரும் அப்படின்னாரு. ரொம்ப முக்கியமாக எனக்கு இப்போ அது புரியவே இல்லைல்ல. அதில் விரும்புகிறீங்களா? நீங்கள் விரும்புகிறீங்களான்னு கேட்டேன். என்ன அப்படி பார்க்குறீங்க? என் யூடியூப்பில் பாருங்கள், ஸ்டீஃபன் தேவகுமார் போட்டிருப்பேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, தேவன் மதியார். சத்தமா தேவன் மதியார். ஹலோ, தேவன் மதிக்காம இந்த உலகத்தில் நம்மளை யார் மதிச்சாலும் வேல்யூ கிடையாது. சொல்லுங்க, நீங்க என்ன மதிச்சா போதும் ஆண்டவரே. நீங்க என்ன மதிச்சா போதும். சத்தமா கரங்களை சொல்லுங்க, தேவனே தேவனே நீங்க என்ன கனம் பண்ணா போதும். நீங்க என்ன கனம் பண்ணா போதும். பிரச்சனையே தான், அவர் மதிக்கல, என்னை இவர் மதிக்கல, என் மாமியார் மதிக்கல, அண்ணன் மதிக்கல, தம்பி மதிக்கல. கர்த்தர் கனம் பண்ணா இந்த உலகமே உங்களை கனம் பண்ணும். So try to honor by God. சொல்லுங்க, தேவனால் வருகிற கணத்தை போல இந்த உலகத்தில் ஒரு கணமே கிடையாது. ஆமென். நம்புறீங்களா ஐயா? ஆமென். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு அதை விரும்புறீங்களா? அது விரும்புறீங்களா? நீங்க இன்னும் பாஸ்டர் இன்னொரு பிரச்சனை, நான் போனேன், எனக்கு மைக்கே கொடுக்கல. அது முக்கியமா? இப்போ மைக் கொடுத்த உடனே மைக் டேசன் ஆயிடுறாரு இவர். ஜெபம் பண்ணியானா 8 சரணம் பாடுறாரு சாவுல. ஜெபம் பண்ணியானா என்னது உங்களுக்கு தெரியும் யாருன்னு நான் சொல்றேன் பின்னால. உங்க நண்பர் ஜெபம் பண்ணியானா 8 சரணம் பாடுறாரு. புரிஞ்சிச்சா? புரியுது நான் சொல்ற ஆளு. பாவம் அதுக்குள்ள பிள்ளைகளை தூங்கிடுது வீட்டில்.
சொல்லுங்க, தேவன் என்னை மதிக்கணும்னு சொல்லுங்க. எல்லாம் கரங்களை உயர்த்தி. தேவன் கனம் பண்ணா அந்த உலகமே கனம் பண்ணும். சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன் தம்பி. அடுத்து ஒரு சீக்கிரம் போடுறியா? அடுத்து இன்னொன்று போடுற. என்னது? அதாவது டிக்ளைனிங். அது போடுறீங்களா? சொல்லுங்க, டிக்ளைனிங். சீக்கிரம் போடுங்க. டிக்ளைனிங். அதில் என்ன? இதான் சொன்னேன். இப்போ 13ஆம் வசனம் கடைசி வார்த்தை. 13 கடைசி வார்த்தை. பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? ஆமா, ஒன்று சொல்றேன். அப்பா அம்மா பிரியத்தை விட ஆண்டவர் பிரியம் தான் முக்கியம். ஆமென். புரியுதா உங்களுக்கு? மனைவியின் பிரியத்தை விட, கணவனின் பிரியத்தை விட அவருக்கு பிரியமா இருக்கணும். சொல்லுங்க, எல்லாருடைய பிரியத்தை விட அவர் பிரியமா இருந்த மேல போதும். ஆமென். உலகமே எதிராக இருந்தாலும் தேவன் பிரியமா இருந்தா அந்த அந்த எதிர்ப்பு உங்களை ஒண்ணுமே பண்ணாது. நான் சொல்லுங்க, ஆண்டவர் மேல பிரியமா இருந்தா ஆண்டவரே மேல 1000 கைகளில் தடுத்து நின்றாலும் மாதவன் மறைவதில்லை. ஆமென். புரியுதா உங்களுக்கு? யார் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் when God loves you, God respect you, no man can against you. ஆமென். எல்லாம் கரங்க சொல்லுங்க, கரங்க சொல்லுங்க, நெஞ்சில் கை வச்சு, தேவனே நீங்க பிரியமா இருந்தா போதும் ஆண்டவரே. பிரியமா இருந்தா போதும். சத்தமா சொல்லுங்க. அம்மா சொன்ன கோச்சிக்க மாட்டீங்களே. நீங்க நல்லா இருக்கிற வரைக்கும் டார்லிங், நல்லா இல்லைன்னா நீங்க ஆண்டி. புரியல உங்களுக்கு? நல்லா இருக்கிற வரைக்கும் அன்பே ஆறு உயிரே. நீ முன்னால போ, நான் பின்னால வரேன். புரியவே மாட்டேங்குது. புரியலைங்களா? பிரிய என்ன ஆயிடுச்சு கொஞ்ச நாள்ல? முதல்ல நீ இல்லாம நான் இல்லைன்னா, இப்ப சொல்றான் உன்னை நீ இருக்கணும் நான் இருக்கணும்ன்றான். உன்னை பார்க்காத தூக்கம் வரலன்றான். இப்ப சொல்றான் உன்னை பார்த்தா எனக்கு வாந்தி வருதுன்றான். அன்னைக்கு வெற்றி லவ் பண்ணான், இன்னைக்கு வெற்றி ஆசிட் ஊத்துறான். பிரிய மாறுதா? ஆனா தேவனுடைய பிரிய ஒரு நாளும் மாறாது. சொல்லுங்க, ஒரு நாளும் மாறவே மாறாது. மனிதனுடைய பிரிய மாறுதா இல்லையா? அன்னைக்கு ரொம்ப ரொம்ப அன்பா இருந்தார், இன்னைக்கு வம்பா இருக்கிறார். புரியவே இல்லைல்ல? சொல்லுங்க, அவர் பிரிய வச்சா மாறவே மாறாது. கரங்களை போய் சொல்லுங்க, பிரிய வச்சா மாறவே மாறாது. பிரிய வச்சா மாறவே மாறாது. தம்பி, இன்னொரு கடைசி ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன், டைம் இல்லை. நிறைய இருக்குது. டீஃப்ராட்னு ஒன்று இருக்குது. டீஃப்ராட். ஆண்டு சொல்றாரு, நம்மளை பார்த்து டீஃப்ராட் என்றார். உங்களுக்கு பிடிக்காத வார்த்தை எங்களுக்கு பிடித்த வார்த்தை. மல்கியா 3:10 3:8. டீஃப்ராட் போடு தம்பி. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும். இங்கிலீஷ் பைபிள்ல you are a fraud என்றார். தம்பி அந்த வேர்ட் போடு தம்பி. you are a fraud. யாரை பார்த்து என்ன சொல்றாரு? சொல்றேன்ல, அந்த ஆள் ரொம்ப ஃப்ராடு பாஸ்டர். என்னோட பார்க்குறேன், பாஸ்டர்களே அப்படி இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். புரியவே மாட்டேன்ல. இங்கிலீஷ் பைபிள்ல இங்கிலீஷ் ஃப்ராட். தேவன் சொல்றார் நீ ஒரு ஃப்ராட் என்றார். யாரை பார்த்துங்க? உங்களுக்கு தெரியுமா? இது 2:1. யாரை பார்த்து நான் சொல்றாரு இந்த வார்த்தை எல்லாம்? யாரை பார்த்து? 2:1. யாரை பார்த்து? இப்பொழுதும் ஆசாரியர்களே. யாரை பார்த்து சொல்றாரியா? நம்மளை பார்த்து தான் சொல்றார். ரொம்ப கொடுமை இல்லை? அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியம் பண்றோம், ஒயிட் அண்ட் ஒயிட்ல விறகுறோம் நம்ம எல்லாருமே. நான் கூட தான் காலையில் இருந்தேன், இப்போதான் இல்லை. நம்மளை போய் சொல்றாரு ஃப்ராடுன்றார். அப்போ தேவன் சொன்ன உண்மையா பொய்யா? நம்ம சொல்ற பல காரியங்கள் தவறான ஒன்று சொல்றோம். and God analyze is the good. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இப்போதும் ஆசாரிகளை. வேகமா முடிச்சிடுறேன். சொல்லுங்க, இதுல 23 மொத்தமா சேர்த்து டைப் பண்ணிட்டீங்களா தம்பி? மொத்தமா போடுறீங்களா? ரைட், தம்பி போடுவாரு. நான் ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ஏறக்குறைய 23 குற்றச்சாட்டுகள் தேவன் சொல்றார். 23 பாரங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை. எல்லாம் எழுந்திருந்து 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம். அப்பொழுது பூர்வ நாட்களில் சாரி 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் போதும், எல்லாம் எழுந்துருங்க. நான் சொல்ற வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஆனாலும் மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையிலே தோல்வி, ஆனாலும் குடும்ப வாழ்க்கையிலே தோல்வி, ஆனாலும் ஊழியத்திலே தோல்வி, ஆனாலும் தேவன் கொடுப்பதிலே தோல்வி, ஆனாலும் அன்பு கூறுவதிலே தோல்வி, ஆனாலும் தேவனை கனம் பண்ணுவதிலே தோல்வி, ஆனாலும். புரியுதா உங்களுக்கு? எனக்கு கவனிங்க எல்லாரும். ஆனாலும் என்ற வார்த்தை எங்க வருதோ, புதிய நம்பிக்கை, புதிய ஆரம்பம், புதிய வாக்குத்தத்தம். ஆமென். A new beginning, a new opportunities, a new promises. சொல்லுங்க, ஆனாலும். நம்ம ஒரு தப்பு பண்ணாலும் என்ன பண்ணிடுறோம்? சொல்லி காட்டுறேன்ல, இத்தனை தப்பு பண்ணாலும் அவர் ஆனாலும். ஆமென் சொல்லுங்க.
ஆமென். ஒரு 2 வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 வார்த்தை. அதில் இன்னொன்று கூட போட்டிருக்குது. 2ஆம் அதிகாரம், சரி 3ஆம் அதிகாரம், 12ஆம் வசனம், 3:12, 3:13. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள், என்னங்க? நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள். யாருக்கு விரோதமா? ஆண்டவருக்கு விரோதமா இல்ல. அடுத்து இன்னொன்னு சொல்றாங்க, தேவனை சேவிப்பதே விருதா. என்னங்க? தேவனை சேவிப்பது இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணி, இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணி, நன்மைகளை பற்றி கடைசியில என்ன கன்க்ளூஷன்? தேவனை சேவிப்பது. சொல்லுங்க. ஆனாலும் 4 வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தம்பி போடுவார் இங்கிலீஷ்ல. என்ன நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் கேளுங்க. தேவன் விளக்கங்களை கேட்கவில்லை, அர்ப்பணங்களை கேட்கிறார். என்ன சொல்லுங்க? தேவன் விளக்கங்களை கேட்கவில்லை, அர்ப்பணம் கேட்கிறார். ஏன் பண்ண, எதுக்கு பண்ண, எப்படி பண்ண? சொல்லுங்க. சொல்லுங்க இங்கிலீஷ்ல, நான் தமிழ்ல சொல்றேன். சொல்லுங்க. தீட்டுப்படுத்தினேன், அவர் அழ வைத்தேன், அசட்டை பண்ணினேன், அவர் ஏமாற்றினேன், அவருடைய நாமத்தை மட்டுப்படுத்தினேன், ஆனாலும். ஏன் நம்புறீங்களா? நம்ம ஒரு தப்பு பண்ண என்ன பண்றோம்? காலம் முழுக்க உங்க அம்மா அப்படி பண்ணா, உங்க அண்ணா அப்படி பண்ணா. 4 காரியம் சொல்லி முடிக்கிறேன் தம்பி. அந்த 6 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்களேன். 6 அதெல்லாம் விட்டுருங்க. அந்த 6 மட்டும் சொல்லுங்க. திரும்பி வருவேன், மனஸ்தாபப்படுவேன். சொல்லுங்க. ரிப்பென்ட். சொல்லுங்க. திரும்பி வருவேன், ஒத்துக்கொள்ளுவேன், எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவார். ரீஸ்டோர். எல்லாம் சொல்லுங்க. ரீஸ்டோர். யூ நோ தி மீனிங். ரீஸ்டோர் என்ற வார்த்தை தெரியுமா? அதாவது ஒரு பொருள் எங்க இருந்ததோ அதே இடத்தில் கொண்டு வந்து வைப்பது. தம்பி ஐஃபன் வரணும் நடுவில். RE நடுவில் ஒரு ஐஃபன் வரணும். சொல்லுங்க. ரீஸ்டோர். சொல்லுங்க எல்லாரும். ஒரு பொருள் எங்க இருந்தோ அதே இடத்துல. சொல்லுங்க. என்ன அதே இடத்துல என்ன கொண்டு வைக்கிறார். ஆமென். ஆதி நிலையில அவருடைய பிள்ளையாய் கடைசியில படிக்கிறேன். சொல்லுங்க. ரெஃப்ரெஷ். அந்த வசனம் மட்டும் வாசித்து முடிங்க. சொல்லுங்க எல்லாரும். 4ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை படிக்கிறீங்களா? நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். நான் வேகமா சொல்றேன். சொல்லுங்க. வளருவேன், வாழ்வேன், செழிப்பேன், மிதிப்பேன், அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்பேன். சொல்லுங்க. வளருவேன். வசனம் படிங்க சீக்கிரமா. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். துரோகம் பண்ணவன், அசட்டை பண்ணவன், அவரை ஏமாத்தினவன், அவருக்கு வஞ்சனை பண்ணவன், அவரை கலங்க பண்ணவன், அவருக்கு நான் ஃப்ராடு அதில் போட்டுக்கல, ஃப்ராடு. ஆனா என்ன போய் சொல்றாரு? கொழுத்த கன்றுகளை போல. சத்தமா சொல்லுங்க. கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். இவர்தான் இயேசு. ஆமென். இவர்தான் இயேசு. ஆமென். இவர்தான் என் ரட்சகர். ஆமென். இவர்தான் என் மேய்ப்பர். ஆமென். இவர்தான் என்னை குறித்து அக்கறை உள்ளவர். ஆமென். சொல்லுங்க. வளருவேன், வாழ்வேன், செழிப்பேன், சத்துருக்களை மிதிப்பேன். வசனம் படிங்க. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். எல்லாம் சொல்லுங்க. மிதிக்கப்பட வேண்டிய நான் மிதிக்கிற மனிதனாய் மாறுகிறேன். I am a victim, I am a victor. ஆமென். இப்படி சொல்லுங்க. தண்டிக்கப்பட வேண்டிய என்னை தண்டனையை கொடுக்கிறவனாய் மாற்றுகிறார். தெரியுமா? கிருபைக்கு இரக்கத்துக்கு வேற. கிருபை வேற, இரக்கம் வேற. கிருபை என்பது தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கிற வெகுமதி. இரக்கம் என்பது தகுதியற்ற என்னை தேவன் மேலான எடுத்து கொண்டு போறார். இப்படி சொன்னாலும் புரியும். 7 கொலை பண்ணிட்டேன், ஆனா ஆண்டவர் என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா மாத்திட்டார். புரியுதுங்களா? தண்டிக்கப்பட வேண்டிய நான் மிதிப்பாய். நம்புறீங்களா? சத்தமா. உங்களை உலகம் மதிச்சிருக்கலாம், ஆனா தேவன் உங்களை அநேகரை மிதிக்கிற மனுஷனாய் மாத்துவார். சொல்லுங்க. ரிப்பென்ட். திரும்பி வருவேன். சொல்லுங்க. திரும்பி வாங்கன்னு சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க. திரும்பி வாங்க. பரவாயில்ல, இனிமேலா ஒழுங்கா வாங்க. காணிக்க ஒழுங்கா போடுங்க. அவர் அழ வைக்காதீங்க. மனைவிக்கு தப்பா சொல்றாரு பாஸ்டர். இல்ல, இது புரியுதா? கர்த்தரை ஏமாத்துற ஒருத்தனுக்கு இவங்களை ஏமாத்துறதுக்கு ரொம்ப ஈஸி. புரியுதா உங்களுக்கு? ஜாகிரதையா. அது நீங்க கூட உங்க மனைவி என்னைக்கு கர்த்தரை விட்டு போறாங்களோ கொஞ்ச நாள்ல உங்களை விட்டே போயிடுவாங்க. நீ ஏற்புடையதா இல்லை, ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். நீ வாழ்வாய். அமெரிக்கா போகிறாய், ஆமேன். வீடு வாங்குகிறாய், ஆமேன்.
தொழில் தொடங்குற ஆமேன். நீங்க நாளைக்கு நீங்க லண்டன் போகிறீர்கள் ஆமேன். இதுக்கெல்லாம் ஆமேன் சொல்றார். இல்லாத ஒண்ணுக்கு ஆமேன், இருக்கிற ஒண்ணுக்கு நோமேன். சொல்லுங்க, வளருவேன், வளருவேன், வாழ்வேன், வாழ்வேன், செழிப்பேன், செழிப்பேன். அந்த வசனம் மட்டும் சேர்ந்து படிக்கலாமா? அந்த வசனம் மட்டும் சேர்ந்து படிச்சிடலாம். தம்பி போடுறீங்களா? அவங்க படிச்சாங்களே, சொல்லுங்க. வெளியே புறப்பட்டு போய். நீங்கள் வெளியே புறப்பட்டு சேர்ந்து படிக்கலாமா? சேர்ந்து படிங்க. சொல்லுங்க, நான் வெளியே புறப்பட்டு போய், வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல, கொழுத்த கன்றுகளைப் போல, வசனம், கொழுத்த கன்றுகளைப் போல, கொழுத்த கன்றுகளைப் போல வளருவேன், வளருவேன், செழிப்பேன், செழிப்பேன், துன்மார்க்கரை மிதிப்பேன். துன்மார்க்கரை மிதிப்பேன். 4:2 எல்லா வசனத்தை இன்னொரு முறை என்னோடு சேர்ந்து நல்லா எவ்வளவு சத்தமா படிக்க முடியுமோ சத்தமா படிங்க. ஆனாலும், ஆனாலும், சத்தமா ஆனாலும், ஆனாலும். சொல்லுங்க தலைமைக்கு, எனக்கு என் மேல் நீதியின் சூரியன் உதைக்கும். நீதியின் சூரியன் உதயம். சூரியன் உதிக்குதோ இல்லையோ, நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென். சொல்லுங்க, உதிக்கும், உதிக்கும். ஆரோக்கியம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். கொழுத்திருப்பேன், கொழுத்திருப்பேன். வளருவேன், வளருவேன். வாழ்வேன், வாழ்வேன். செழிப்பேன், செழிப்பேன். மிதிப்பேன், மிதிப்பேன். ஆமென், ஆமென். என்ன செய்ய தெரியுமா? வெரி சிம்பிள். திரும்பி வாங்க. ஐயா, விளக்கம் கேட்கல, ஏன் பண்ண, எதுக்கு பண்ண, விளக்கம் கேட்கல. எஸ் லார்டுன்னு சொல்லுங்க. எல்லாம் கரங்களை உயர்த்தி எஸ் லார்ட்.